Hey y'all, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ விச் இஸ் மை ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ வந்துட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால அது இந்த வீடியோ. ஆக்சுவலி நானுமே வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு பர்சன் தான். நான் வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி பண்ண தெரியாது. ஸோ சில சேனல்ஸ்லாம் பார்த்து தான் வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் கரெக்டாக கற்றுக்கிட்டு இப்போ நான் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் இப்போ நான் வந்து உங்களை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியர்ஸ் அ குட் டிஸ்க்ளைமர். நானே வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கிடையாது. அஃப்கோர்ஸ் நானே வந்து கொஞ்சம் கற்றுட்டு இருக்க ஸ்டேஜெலாம் இருக்கேன், ஒரு பட்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நானே வந்துட்டு ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்பவே இது வந்து சிம்பிளான ஸ்கின் கேர் தான். அதே மாதிரி என்னோட வந்து என்ன மாதிரி ஆஃப் ஸ்கின் டைப்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின். அதாவது இந்த டீ ஜோன் இருக்கும் தெரியுமா, இங்கே மட்டும் வந்து ஆயிலியாக இருக்கும், இங்கே மட்டும் ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலந்த ஒரு கலவையான ஒரு ஸ்கின் டைப் தான் என்னோடது. இதுக்குன்னு சொல்ல நம்ம ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலை, காமனாக யூஸ் பண்ணேன். இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப டீப்பான ஸ்கின் கேர்க்குள்ளே போகல. இப்போ நான் வந்து தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன், நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பண்ணுற ஒரு பர்சன் நான் கிடையாது. குளிச்சுட்டு எழுப்பும்போது பண்ணிட்டு போவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் ரொம்பலாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அப்படி பிம்பிள் இருக்கணும்னு வச்சுக்க மாட்டேன். பிகாஸ் என் ஸ்கின் வந்துட்டு அவ்வளோ ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னும் கிடையாது எனக்கு. இப்போ நீங்கள் பார்த்து எனக்கு அவ்வளோலாம் பிம்பிள்ஸ் இருக்காது, பட் கிட்ட பார்த்தா லைட்டாக இங்கெல்லாம் இருக்கும் தான். ஆனால் நான் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணால் தான் என் ஸ்கின் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்றதுனால நான் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து ரெகுலராக ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணவும் மாட்டேன். அதுக்கே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிளியர் ஸ்கின் இருக்குங்க போது நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் எனக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸாக எனக்கு நல்லாவே டேன் ஆகிடுச்சு ஸ்கின். நான் வந்து கொஞ்சம் வெளியெல்லாம் போனேன், ஸ்விம்மிங்லாம் குளித்தேன் அப்படிங்கிறதுனால சூப்பராக கருப்பி மாதிரி வந்து ஆகிட்டு வந்திருக்கேன், கருகருன்னு. ஸோ என்னோட ஆக்சுவல் டோன் வந்து இது கிடையாது, கருப்பாயிட்டேன். ஸோ பிஃபோர் மூவிங் இந்த ஸ்கின் கேர், இந்த ஸ்கின்னை வந்துட்டு ப்ரெப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாஷ் பண்ணி நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். லைக் எந்த எக்ஸ்டர்னல் டாட்டுமே வந்து இருக்கவே கூடாது, அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ராப்பர் கிளென்சிங் மெத்தட் விச் இஸ் டபுள் கிளென்சிங் தான் சொல்லுவாங்க. நமக்கு தேவை கிடையாது, நார்மலாக சோப் போட்டுக்கலாம் கூட போதும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் சம் ஃபேஸ் வாஷ், ஓகேவா? ஸோ ஃபேஸ் வாஷ் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்கேன். பட் ஆனால் இவரோட ஆல்வேஸ் சஜஸ்ட் டு ஹேவ் தி ஸ்பான்ஸோடது. இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு நல்லா சூப்பராக இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப இது ட்ரை ஆக்கி விட்டுரும். பட் ஸ்டில் இது ட்ரையாகவே ஆக்கணும் இதான் பிடிச்சிருக்கு. பிகாஸ் அப்புறமா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். எனக்கு ஆனால் இதை நம்ம பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியல. இது வந்து நம்ம நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நான் வந்து இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பிகாஸ் அது காலிச்சதுனால. அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி, ஃபேஸ் வாஷ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு எப்பவுமே ஜெல் டைப்பாக தான் வாங்கவே மாட்டேன். பிகாஸ் வந்து எவ்வளோ நம்ம வாஷ் பண்ணாலும் ஒரு மாதிரி பபிள்ஸாக வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாஷ் பண்ண ஃபீலை கொடுக்காது. ஸோ அதனால இப்போ நான் வந்துட்டு இதை தான் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ எனக்கு தெரியுதா, நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே கொஞ்சம் லைட்டாக ப்ரைட்டாக இருக்கா, எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 minute அப்படியே விட்டு எனக்கு வந்து தண்ணியே கூடாது, ஃபேஸ் நல்லா வைப் பண்ணி எடுத்துங்க. நவ் லெட்ஸ் ஸ்டெப் இன்டு ஸ்கின் கேர். ஸோ இதான் வந்து என்னோடய குட்டி ஸ்கின் கேர் டப்பா. இதுக்குள்ள தான் அந்த பொருட்களை நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போட்டி வந்து டோனர்லேருந்து தான். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோடைய ரோஸ் வாட்டர் ஃபேஷியல் டோனர். இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது தெரியும், ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, ரொம்ப சட்டலாக இருக்க போது. லைக் ஒரு ஆக்சுவல் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஜென்ரலாக வந்துட்டு டோனர் அப்படிங்கிறது ரோஸ் வாட்டர், நீங்கள் டோனர் யூஸ் பண்ண முடியலன்னா கேன் ஜஸ்ட் ஈவன் அஃபோர்ட் ரோஸ் வாட்டர். இது அப்படியே ரோஸ் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி டேப் பண்ண போகிறீங்க. எப்பவுமே வந்து டோனர் அப்ளை பண்ண உடனே இப்படி ஃபுல்லாக வைப் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணிவிட்டு அப்படிங்க அப்படி டேப் யோர் ஸ்கின். பிகாஸ் டேப் பண்ணும்போது தான் வந்து உள்ளே வந்து அப்சர்வ் ஆகும். இப்போ நல்லா வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக எதுக்கு வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களோட pH லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக கூட ஏதாச்சும் வந்து மற்ற இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து விட்டுரும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதே. டன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் விச் இஸ் மாய்ஸ்சரைசர். நான் வந்து நிறைய பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். Now I'm trying Foxtail. ஸோ இதை அப்படியே இப்படி அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நீங்கள் ஸ்கின் எப்பவுமே போட்டுருக்கணும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படிலாம் கிடையாது. ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் தேவை. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்கின் நல்லா ஹைலைட்டிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ யா, இட் இஸ் ஸோ ஜென்டில் டு யுவர் ஸ்கின், ஓகேவா? ரொம்ப சாஃப்டாக ப்ராப்பராக தேய்க்கணும். அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடாது, ஆல்வேஸ் கோ அப்வர்ட்ஸ், இந்த மாதிரி தான் பண்ணணும், ஓகேவா? இல்லை ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக விரிங்கிள்ஸ் விழுறது, இல்லை வந்து இந்த வயசானவங்களுக்கு தெரியுமா, அந்த ஏஜ்ட் பர்சன்ஸ்க்கு அந்த மாதிரி ஆகிடும். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் கேர்ளிஸ்,
தயவுசெய்து இந்த சம்மரில் வந்து என்ன மாதிரி அப்படியே வெளியே போய் இந்த மாதிரி கருன்ட்டு தீஞ்சு போன கருவடாக வராதிங்க. மெயின்டைன் யுவர் ஸ்கின் டோன் விச் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டண்ட். யா ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் இது சன்ஸ்க்ரீன். ஸோ நான் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு மாமாத்தோட அல்ட்ரா லைட் இந்தியன் சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி வந்து அந்த சன்ஸ்க்ரீன் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து டெஸ்ட் சொல்கிறேன். அந்த டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து டெஸ்ட்டில் பாஸ் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் a குட் சன்ஸ்க்ரீன். இஃப் நாட் இட்ஸ் a பேட் ஒன். அண்ட் இந்த மாமாத் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அண்ட் இதுமாதிரி வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அது என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு காட்டன் பட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் பட்ஸை வந்து சைடில் அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் தெரியுமா, அந்த காட்டன் இருக்கும், அதை வந்து ஃபயர் பண்ணி பாருங்கள். நார்மலாக அப்படியே ஃபயர் பண்ணுங்க. ஒரு பர்டிகுலராக பிளாக் கலரில் வந்து ஆகும். அடுத்த சைடில் வந்துட்டு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சன்ஸ்க்ரீன் வந்து அந்த காட்டனில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ஃபயர் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்துட்டு அது ஃபுல்லாக அந்த கலர் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப அப்படியே டார்க் கலரெல்லாம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் a வெரி குட் சன்ஸ்க்ரீன். அப்படி ஆச்சு அப்படின்னா உங்கள் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ப்ரொடெக்டே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். I tried with this particular மாமாத்தோட சன்ஸ்க்ரீன் அண்ட் எஸ் நல்லாவே வந்து அது வந்து கொஞ்சம் இன்னும் பிளாக் ஆக விடலை. நவ் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி, அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கையில் இந்த மாதிரி நீங்கள் 2 கையில் போட்டுக்கணும். சி ஸோ வந்து எப்பவுமே டபுள் ஃபிங்கர் மெத்தட் யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன்ஸ்க்கு. நீங்கள் ட்ரிபிள் ஃபிங்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. உங்கள் ஸ்கின் உங்கள் ஃபிங்கர் பொறுத்து தான். இப்படி எடுத்து அவ்வளோதான் தேய்ச்சிக்கோங்க. மெத்தடெல்லாம் அப்படி இப்படி தேய்ச்சிக்கோங்க, தப்பு கிடையாது. விட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து நான் வந்து என்னோட மார்னிங்கில் பண்ணுற விஷயம் தான், நைட்டில் பர்சன் பண்ண மாட்டேன். யாருமே நைட் கிளாஸ் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. பட் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் வீடுக்கு மறந்துட்டேன் காலைல. அதனால இப்போ நான் வந்துட்டு நைட் ஆகிடுச்சு. நைட் பண்ணி 11 இப்போ உட்காந்து ஏதாவது சன்ஸ்க்ரீன் போடுவோம் நம்ம வரக்கட்டையில். எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக நினச்சா கடவுளே. லைட்டாக கொஞ்சம் ஃபேஸ் ஆயிலாக காட்டும். இட்ஸ் ஓகே, நம்ம அப்புறமா பவுட்ரு போட்டு கவர் பண்ணிக்கலாம், பில்டப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லிப் பாம். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுமோ அதே மாதிரி லிப்பையும் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து லிப் பாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிப் பாம் வந்து நிவ்யா வந்து யூஸ் பண்ணுறேன். இது சூப்பராக இருக்குது. நிவ்யா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி can ஆல்சோ யூஸ் ஃப்ரம் வேசன். பட் இங்கே தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அதனால் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சி டன். அண்ட் நவ் இஃப் யூ கைஸ் ஹேவ் ரொம்ப வந்து பிக்மெண்டட் லிப்ஸ் இருக்குது, இல்லை வந்து லிப்ஸ் வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் ஷேட் கொஞ்சம் டார்க்காக போட்டே இருப்பீங்க ஒரு பர்சன் அப்படின்னா லிப்ஸ் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டார்க்காக ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ண லிப்ஸ்டிக்கில் ரொம்ப ப்ரௌன் ஷேட்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லிப்ஸ் நேச்சுரலாக வந்து கொஞ்சம் லைட்டாக டிண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, தட்ஸ் வெரி வெரி நார்மல். அண்ட் நேச்சுரலாக கொஞ்சம் பிக்மெண்டடாகவே இருக்குது லிப்ஸ் அப்படின்னா கூட இட்ஸ் ஓகே, டோன்ட் வெரி, பிகாஸ் ஐ ஹேவ் சொல்யூஷன் ஃபார் தட். யூ நோ வாட், டாட்&கேயோட இந்த ஒரு பர்டிகுலர் லிப் பாம் இது வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி லிப் க்ளாஸ் மாதிரி ஒர்க் ஆகுது. பட் லிப் பாம் தான் போட்டிருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலி SPF 50+ இருக்குது. நல்லா டென்டடாக இருக்கும். பாருங்கள் தெரியுதா? ஐயோ எவ்வளோ இம்மாத்தத்தை பிரிக்கி எடுப்பானா. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இது எவ்வளோ டென்டட் தெரியுதா? இந்த எவ்வளோ டென்டடாக இருக்கும். இது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு, அதே மாதிரி ஸ்ட்ராபெரியில் வந்து இருந்துச்சு. பட் நான் வந்து செரி பாப்புன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன். அது நான் ஃபர்ஸ்ட் வந்து நிவ்யா இருக்கு தெரியுமா, வந்து அப்ளை பண்ணுவேன். நிவ்யாவோட அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஆன் டாப் ஆஃப் நிவ்யா ஒன்லி ஐ யூஸ் டு அப்ளை திஸ். ஏன்னா வந்து அப்படியே அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது. லிப்ஸை போட்டு இழுத்து அப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணுவேன். இதை அப்ளை பண்ணி லிப்ஸ் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாகும். இதுக்கு மேலே போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே வழுவழுன்னு தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நீங்கள் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு பிக்மெண்ட்டாக இருக்குன்னா வந்துட்டு நீங்கள் நைட் தூங்க போகும்போது கொஞ்சம் இடம் போட்டு படுத்திங்கன்னா கூட நான் காலையில் பார்க்கும்போது செம்ம பிக்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப போடக்கூட கம்மியாக தான் போடணும். ரொம்ப போட்டிங்க அப்படின்னா காலையில் பார்க்கும்போது அப்படியே பூத மாதிரி இருக்கும். சி முடிஞ்சிச்சு. நீங்கள் வெளியே போட்டு போகிறீங்க, இல்லை வீட்டிலேக்கு என்ன வந்து இப்படி தான் போட்டாலே போதும். இன்கேஸ் தூங்க போனால் கொஞ்சம் நேரம் போட்டு போங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு யாரும் பார்க்க மாட்டாங்களா, அதனால இப்படி சிம்பிளாக நீங்கள் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். சி இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பிக்மெண்டேஷன் தான் காமி பண்ணுங்க யூஸ். ஸோ வந்து காலைல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நைட் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நைட் ஸ்கின் கேர் நான் பண்ண மாட்டேன். நீங்கள் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் நைட் பண்ணணும், மார்னிங் பண்ணணும், இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எல்லாமே ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மூஞ்சி கழுவணும்னு சொல்ல வரேன். ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா புட் சம் மாய்ஸ்சரைசர், பிகாஸ் மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சரைசர் லிப் பாம் மட்டும் போட்டு படுத்து தூங்கிடுங்க. ஃபோன் பார்க்காம படுத்து தூங்கிடுங்க. தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதான். ஸோ திஸ் இஸ் மை ஹோல் ஸ்கின் கேர். இவ்வளோ பண்ண ஸ்கின் கேரே. அதுக்காக தான் வந்து மேக்கப் பண்ணணும். இது வந்து பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 1 or 2 minutes அப்படியே விட்டுருங்க. நல்ல ஸ்கின் கேர் செட் ஆகிடுச்சு, நல்ல ஸ்கின் ப்ரெப் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்கின் கேரில் வந்து யூ கேன் ஆல்சோ ஆட் யுவர் சீரம். நீங்கள் சீரம் யூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
Hope you guys like this video and it was useful for you. Put in the chat now. Do like, share and subscribe. Bye bye.